மகாலட்சுமியை கோபப்படுத்தும் இந்த செயல்களை தெரியாமல் கூட செய்துவிடாதீர்கள். முதலாவது, சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவாமல் வைக்க கூடாது. சமையல் அறை எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். பாத்திரங்களை கழுவி சுத்தமாக வைத்தால் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இரண்டாவது, சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு முடி மற்றும் நகங்களை வெட்டக்கூடாது. இரவில் முடி மற்றும் நகங்களை வெட்டுவது லட்சுமி தேவியை அவமதிப்பதாகும். மூன்றாவது, சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு துணி துவைக்க கூடாது. இரவு நேரத்தில் துணி துவைத்தால் தீய சக்தி வீட்டிற்குள் வரும். அந்த துணியை மீண்டும் பயன்படுத்தும் போது தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் நம்மை தாக்கும். நான்காவது, சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பெண்கள் முடியை அவிழ்த்துவிடக்கூடாது. முடியை ஜடையாக பின்னி வைக்க வேண்டும். தலைவிரி குளத்தில் இருந்தால் துஷ்ட சக்திகளை ஈர்க்கும் வாய்ப்பு அதிகம். ஐந்தாவது, சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யக்கூடாது. பால், தயிர், சர்க்கரை, உப்பு இவை அனைத்தும் மகாலட்சுமியால் ஆசீர்வதிக்கப்பட்ட பொருட்கள். ஆறாவது, மாலை நேரத்தில் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது. காலையில் வீட்டை சுத்தம் செய்தால் அதிர்ஷ்டம் வரும். மாலை சுத்தம் செய்தல் லட்சுமி தேவியை வீட்டில் இருந்து வெளியே அனுப்பும் முயற்சி போன்றது. இவை அனைத்தையும் கடைபிடித்தால் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்துடன் வீட்டில் சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி வாழ்வீர்கள்.